வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்க பாவக்காய் சம்பல் செய்ய போறோம். அது வேற லெவல்ல இருக்கு. செய்யறத பார்க்கலாம் வாங்க. நாங்க முள்ளங்கி பிரட்டா செஞ்சாங்க கருவாட்டோடு. நேற்று நாங்க பாவக்காய் முதலாவது முழுசாக வெட்டி அதுக்குள்ள கொட்டையெல்லாம் வெளியே எடுத்து அகற்றிட்டு அதை நாங்க வழியா கழுவி எடுத்துட்டு அதை மெல்லிசா வெட்டணும். வெட்டிட்டு கொஞ்சத்தை வெட்டிட்டு அதுக்கு பிறகு தண்ணியில போட்டு அதையும் கழுவி வச்சிட்டு அடுத்தது உங்களோட வீட்டுல சாப்பிடாதாக்கள் பாவக்காய் சம்பல் சாப்பிடாதாக்கள் நான் செய்த பாவக்காய் சம்பளை விரும்பி உங்களோட வீட்டை கேட்பாங்க. அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாவக்காவை மெல்லிசா வெட்டின பாவக்காவை நன்காக எண்ணெயில போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் விடுவோம். இப்ப பாவக்காவை நறுக்குன்னு வெட்டின பாவக்காவை நன்காக பொரிச்செடுத்து அதுக்கு தேவையான வெங்காயங்களை சின்ன சின்ன நறுக்கி தக்காளியையும் சின்ன சின்ன வெட்டி கொச்சிக்காவையும் சின்ன சின்ன வெட்டி ஓரளவு பாதி தேசிக்காவையும் எடுத்து நீங்க பாவக்காய்க்கு ஒன்றும் போடுறது இல்லை. நாங்க அதுக்கு மீன் போட்டிருக்கோம். மீனும் போட்டு அதுக்கு தேவையான அஜனாமோட் உப்பு தண்ணி எல்லாம் போட்டு பிணைவோம். தக்காளி, நறுக்கின பச்சை மிளகா, நாங்க பொரிச்ச மீனை துண்டு துண்டா பிச்சு போடுவோம். அது